Hello friends, நான் வந்துட்டேன். பால்டிமோர் பிரிட்ஜ். இந்த ஒரு பால்டிமோர் பிரிட்ஜ் யூஎஸ்ல இருக்கு. பால்டிமோர்ல இருக்கிற ஒரு ஹார்பர்ல வந்துட்டு இந்த ஒரு பக்கத்துல இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பெட்டாஸ்கோ அப்படின்ற ஒரு ஆறு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ரிவருக்கு மேல கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜுக்கு பேர் தான் வந்துட்டு பிரான்சிஸ் ஸ்காட் கீ பிரிட்ஜ் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த ஸ்காட் கீ பிரிட்ஜை கடந்து தான் எல்லா கண்டெய்னர்ஸுமே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ஷிப்ஸ் ஆகுது அதுல இருந்து பாஸ் ஆகி போகும். ஸோ அந்த ஒரு பாஸ் ஆகுற அந்த இடத்துல தான் இந்த ஒரு டாலியா ஷிப் வந்துட்டு கண்டெய்னர் ஷிப் பாஸ் ஆகுற நேரத்துல அன்பார்ச்சுனேட்லி வந்துட்டு அந்த ஸ்காட் கீ பிரிட்ஜ்ல இருக்கிற ஒரு தூண்ல வந்துட்டு இடிச்சிருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட 2 நாளைக்கு முன்னாடி மிட் நைட் 1:30 மணிக்கு, ஸோ விடிய காலையில் 1:30 மணி கூட சொல்லலாம். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு இந்த ஒரு ஷிப் வந்துட்டு அந்த தூண் மேல இடிச்சு மொத்த ஒரு பிரிட்ஜுமே வந்துட்டு கொலாப்ஸ் ஆகியிருக்கு. இது வந்து தான் எல்லா மீடியாஸுமே பேசியிருப்பாங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதுக்கு அப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒன்று நடக்கும்ல. இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகும்போது இதுக்கு 2 தரப்பான ஒரு விளக்கம் சொல்றாங்க. அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு பிரிட்ஜ் கொலாப்ஸ் வந்துட்டு உண்மையிலே பை ஆக்சிடென்ட்ல தான் நடந்துதா இல்ல ஏதாச்சும் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கா அப்படின்ட்டு. என்னடா இப்படி சொல்ற, இது எப்படி டெரரிஸ்ட் அட்டாக்ல கொண்டு வராங்க அப்படின்னா இவங்க கொண்டு வந்திருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வாரம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல பேசி இருப்போம். அந்த ஒரு வீடியோ ப்ராப்பர் சிட்டி ஹால் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆடிட்டோரியம் ரஷ்யால இருக்கு. அங்க வந்துட்டு ஒரு 4 தீவிரவாதிகள் வந்துட்டு பொதுமக்களை கண்ணாமிட்டான்னு சொல்லி சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு டெரரிஸ்ட் அட்டாக். அந்த 4 பேருமே வந்து ரஷ்யா மிலிட்டரிஸ் வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. அதோட தொடர்ச்சியா இந்த வாரம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் கொலாப்ஸ் நடக்குது. ஸோ இது பேக் டு பேக் ரஷ்யாவுக்கு முன்னாடி நடந்தது, இப்போ அமெரிக்கா நடக்குது. ஸோ மேபி ஏதாவது ஒரு வெல் பிளான் பண்ணி இது ஒரு அட்டாக்கா இருக்குமா இல்லை ஒரு பை ஆக்சிடென்டா இருக்குமான்றது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல சில ஷாக்கிங்கான ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு வெளியே வந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் இதை பார்க்க போறோம். இந்த ஒரு ஷாக்கிங்கான இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமா நடந்த விஷயங்கள் இன்னும் எந்த ஒரு சேனல்ஸுமே எந்த ஒரு மீடியாவும் பெருசா பேசல. பட் நம்ம அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க உண்மையிலே அந்த ஒரு பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஒரு ஆக்சிடென்ட்டா இல்லைன்னா ஒரு அட்டாக்கா அப்படின்றது ஒரு டவுட்ன்றது போயிட்டு இருக்கு. அந்த ஒரு டவுட்டை இந்த ஒரு வீடியோல ஆன்சரா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி தெரியாத விஷயங்களும் சில பேர் நிறைய பேர் பேசாத சில விஷயங்களுமே வந்துட்டு இந்த ஒரு வீடியோ மூலியமா நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும், இந்த சேனல் மூலியமாவும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக நீங்க சப்போர்ட்ன்ற ஒரு விஷயம் உங்க சப்ஸ்கிரைப்லன்றது காமிச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் நம்ம 700 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றது தான் நம்மளோட கோலே இந்த வருஷத்துக்குள்ள. அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயம் பாத்துங்க, எல்லாருமே சேர்ந்து ஜெயிப்போம். ஸோ இந்த ஒரு விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்காட் கீ பிரிட்ஜ் அப்படின்றது இது அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றது வேற. இப்போ நம்மளோட நாட்டை வந்துட்டு கம்பேர் பண்ணா எந்த அளவுக்குன்ற முக்கியன்றது உங்களுக்கு புரிய வரும். என்னன்னா நம்ம இப்ப சென்னையில இருக்கோம் அப்படின்னாக்கா சென்னையில நேப்பியர் பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த அண்ணா சமாதிக்கு அடுத்து மெரினா பீச்லாம் அடுத்தது ஒரு நேப்பியர் பிரிட்ஜ் வரும் பொருட்காட்சிக்கு முன்னாடி. அந்த நேப்பியர் பிரிட்ஜுக்கு இன்கேஸ் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இது எப்படி ஒரு தலைப்பு செய்தியா வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க மாறும். அந்த நேப்பியர் பிரிட்ஜுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு இருக்கு, அது எவ்வளவு வருஷமா நம்ம கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிரிட்ஜ் தான் இந்த ஸ்காட் கீ பிரிட்ஜ் வந்துட்டு அமெரிக்கா பார்க்குது. இதுக்கு பின்னாடியுமே வந்துட்டு ஒரு வரலாறுன்றது ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி இது கிட்டத்தட்ட அமெரிக்கால ரொம்ப முக்கியமான ஒரு பிரிட்ஜ், 2வது இடத்துல இருக்கிற ரொம்ப நீளமான ஒரு பிரிட்ஜ் அப்படின்றதுமே சொல்றாங்க. இந்த ஒரு பிரிட்ஜ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன்ல இருந்து மேரிலாண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகணும். அது நடுவுல மிகப்பெரிய ஒரு பெட்டாஸ்கோ ரிவர் அப்படின்றது ஒரு ரிவர் இருக்கு. இந்த ரிவர் கிட்டத்தட்ட 2.6 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் 3 கிலோமீட்டர் அளவுக்கான ஒரு அகலமான ஒரு ஆறு. அந்த ஆறை கடக்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 2.6 கிலோமீட்டர் அளவுக்கான நீளத்தை இந்த ஒரு ஸ்காட் கீ பிரிட்ஜை வந்துட்டு போட்டிருந்தாங்க. இவ்வளவு பெரிய ஒரு ஆறை கடந்து போகணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 1972ல ஒரு முடிவு எடுக்குது யூஎஸ் கவர்மெண்ட். இங்க இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது போலவே 1972ல அந்த பிரிட்ஜ் கட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதோட முடிவு எப்போ முடியுதுன்னா 1977. ஸோ 1977ல பிரிட்ஜை ஓபன் பண்ணி பொதுமக்களுக்காக விட்டாங்க. முதல்ல அந்த பிரிட்ஜ் வந்துட்டு 2 லைன் பாதையா தான் வந்துட்டு விட்டாங்க. வெறும் 2 லைன் தான் இருக்கும், போயிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா சில டெவலப்மெண்ட்க்கு அப்புறமா 20th செஞ்சுரில அப்புறமா அது 4 லைன் பிரிட்ஜா மாத்தினாங்க. பெரிய ஒரு எக்ஸ்பாண்டுமே இதை பண்ண ஆரம்பிச்சாங்க. இது முழுக்க ஸ்டீல்களால செய்யப்பட்ட ஒரு பிரிட்ஜ். ஸோ கிட்டத்தட்ட வாஷிங்டன்ல இருந்து மேரிலாண்ட் இந்த 2 இடத்துக்குமே வந்துட்டு இந்த ரிவர் மூலியமா கடந்து போகிறதுக்காக இந்த ஒரு பிரிட்ஜை கட்டினாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000 கணக்கான வண்டிகள்
பாஸ் ஆகும். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு அந்த இடத்துல நடந்து போயிட்டு வராங்கன்றதையுமே சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியான ஒரு பிரிட்ஜ் தான் அது இது வரைக்குமே இருந்துட்டு. 2.6 கிலோமீட்டர் அளவுக்கான ஒரு நீளமான ஒரு பிரிட்ஜ். ஆல்மோஸ்ட் 1977 இருந்து 2024 கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கும் மேலான ஒரு பழமையான பிரிட்ஜ் தான் இந்த ஸ்காட் கீ பிரிட்ஜ். ஸோ இதுதான் ஸ்காட் கீ பிரிட்ஜோட வரலாறு. இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல தான் வந்துட்டு பால்டிமோர் அப்படின்ற ஒரு ஹார்பர் ஒன்று இருக்கு. இந்த ஹார்பர் வந்துட்டு யூஎஸோட ஈஸ்ட் கோஸ்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்பர். நம்ம சென்னைக்கு எப்படி ஒரு முக்கியமான ஒரு ஹார்பரா இருக்கோ அந்த மாதிரி வாஷிங்டனுக்கு நியர்பை வந்துட்டு அங்க ஒரு முக்கியமான ஒரு ஹார்பர் தான் இங்க இருக்கு. இங்க நிறைய ட்ரேடுமே நடக்குது. ஸோ அந்த ஹார்பரை ஒட்டி தான் இந்த ஒரு பிரிட்ஜ் இருக்கிறதுனால இது ஸ்காட் கீ பிரிட்ஜை தாண்டி பால்டிமோர் பிரிட்ஜ் அப்படின்றதுமே சொல்லுவாங்க. ஸோ இது 2 பேருன்றது இருக்கு. ஸ்காட் கீ பிரிட்ஜுக்கு பக்கத்துல இருக்க அந்த பால்டிமோர் ஹார்பர்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த பால்டிமோர் ஹார்பர்ல வந்துட்டு கிட்டத்தட்ட எப்படியுமே டெய்லியுமே ஒரு 50 ஷிப்ஸ் அது தாண்டி கிராஸ் பண்ணி போகும். சரி, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பால்டிமோர் ஹார்பர்ல ஒரு டாலே ஷிப், ஒரு கண்டெய்னர் ஷிப், இது வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு ஷிப். இந்த ஷிப் பால்டிமோர்ல இருந்து அதோட கண்டெய்னர்ஸை ஏத்திட்டு கொலம்போ வரைக்கும் வரணும். இதுதான் அந்த ஷிப்போட டாஸ்க். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, பால்டிமோர்ல இருந்து 2 நாளைக்கு முன்னாடி நைட் டைம் ஒரு 11 மணிக்கோ 12 மணிக்கோ கிளம்புது. ஸோ அந்த கிளம்பி முடிச்சதுக்கு அப்புறம் பால்டிமோர் ஹார்பர்ல இருந்து வந்து அந்த ஷிப் அந்த ஸ்காட் கீயோட பிரிட்ஜை கடந்து அதுக்கு அப்புறமா நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறமா அந்த கியூபா, சவுத் அமெரிக்கா, அதுக்கப்புறமா ஆப்பிரிக்கா இந்த பக்கத்துல இருக்கிற கடல்ல எல்லாத்தையுமே இது கனெக்ட் ஆகும். இப்படிதான் அங்க வர எல்லா ஷிப்புமே கனெக்ட் ஆகும். இதுதான் அதோட டாஸ்காவே இருந்திருக்கு. ஸோ அதே போல கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு இந்த ஷிப்ன்றது கிளம்புது. ஸோ அந்த டாலே ஷிப் அப்படின்ற கண்டெய்னர் ஷிப் அந்த பால்டிமோர்ல இருந்து அப்படியே யூ டர்ன் பண்ணி ஸ்காட் கீ பிரிட்ஜ் பக்கமா திரும்ப ஆரம்பிக்கும் போது அது வர வேண்டிய வழியில இருந்து கொஞ்சம் திசை மாதிரி கிராஸ்ல போக ஆரம்பிச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 டிகிரி லெஃப்ட் சைட்ல வந்துட்டு ரைட் சைட்ல வந்துட்டு திரும்பி இருக்கு அந்த ஷிப். ஸோ அது கிட்ட வர வர என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதோட பவர் சப்ளை கட் ஆகுது. ஸோ இந்த பவர் சப்ளை கட் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அதுக்குள்ள 22 க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 22 க்ரூ மெம்பர்ஸுமே இந்தியர்கள் அப்படின்றது சொல்றாங்க. அந்த இந்தியர்கள் வந்துட்டு அங்க இருக்கிறதுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஷிப்ல இருக்கிற எல்லா பவர் கட்ஸுமே என்ன விஷயம்ன்றது இதெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூவா வந்துட்டு எல்லா லைட்ஸுமே எல்லா இன்ஜின்ஸுமே ஆஃப் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். திரும்பி அதோட ஜென்ரேட்டரை வந்துட்டு ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்றதுக்காக சில டைம்ன்றது எடுக்குது. அது உடனே ஜென்ரேட்டர்ன்றது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இதனால அந்த ஷிப் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அந்த ஸ்காட் கீயை வந்துட்டு நெருங்கி வந்துட்டு இருக்கிற விஷயத்த கவனிச்சிருக்காங்க அங்க அதுல இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ். ஸோ அந்த க்ரூ மெம்பர்ஸ் கவனிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கேயே உடனே வந்துட்டு மேரிலாண்டோட எமர்ஜென்சி கால் ஒன்று இருக்கு. ஸோ அந்த காலுக்குமே வந்துட்டு இவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு டாலே ஷிப்ல இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு. ஸோ மேபி இந்த பிரிட்ஜில் வந்துட்டு இடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சில இன்ஃபர்மேஷன் வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல ஷிப்ல இருக்கிற அதே நேரத்தில் வந்துட்டு பால்டிமோர் ஹார்பர்லயுமே வந்துட்டு இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஷிப்ல டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு, எங்களோட கண்ட்ரோல்ல மீறி இப்போ ஷிப் இருக்கு, ஸோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு ஷிப். ஸோ அதனால எது வேணாலும் நடக்கலாம். ஸோ எங்க எதிரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்காட் கீ பிரிட்ஜ் கூட இருக்கு, இன்னும் நாங்கள் ஸ்காட் கீ பிரிட்ஜை கிராஸ் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் பால்டிமோர் ஹார்பர்லயுமே அங்க இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவுமே அங்க இருக்கிற ஜென்ரேட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அது ஆன் டைம்ல வந்துட்டு ஸ்டார்ட்டுமே ஆகல. ஸ்டார்ட் ஆகாம ஸ்ட்ரெயிட்டா அது எந்த ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல வந்துட்டு அந்த க்ரூ மெம்பர்ஸோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல அந்த ஷிப்பு போய் அதுக்கப்புறம் அதுவே தானா போயிட்டு ஸ்காட் கீன்ற அந்த பிரிட்ஜோட தூண்ல போய் மோத ஆரம்பிக்குது. அது மோதின கையை விடவே கிட்டத்தட்ட 1:30 மணி சரியான டைம் இருக்கும். மிட் நைட் 1 மணி 1:30 மணி இருக்கும். ஸோ அந்த 1:30 மணில ரொம்ப மினிமலான கார்ஸ் அங்க இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஸ்குவாட் கீழ வந்துட்டு சில ரெனோவேஷன் ஒர்க்ஸுமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரெனோவேஷன் ஒர்க் பண்றவங்க எல்லாருமே சில பேர் கெனடியன்ஸ் ஒர்க்கர்ஸும் மெக்சிகன் ஒர்க்கர்ஸுமே சொல்றாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே தெரிஞ்சது தானே. ஸோ ஏதாச்சும் ஒரு பாலம் கட்டணும்னாலும் இல்லை ரோடு போகணும்னாலும் மிட் நைட்ல தான் எல்லா ஒர்க்குமே நடக்கும். ஸோ சென்னையில் இருக்கணும் தெரியும், மெட்ரோ ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு மிட் நைட்ல தான் நடக்கும். ஸோ அதே போல அங்க இருக்கிற பிரிட்ஜில் இருக்கிற ரெனோவேட்ஸ் ஒர்க்குமே வந்துட்டு மிட் நைட்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஷிப்பு போயிட்டு அந்த பிரிட்ஜில் மோதினதுமே ஸோ அந்த ஒரு பிரிட்ஜ் டக்கு கொலாப்ஸ் ஆகி அந்த பலாட்ஸ்கோ அப்படின்ற அந்த ரிவருக்குள்ள வந்துட்டு விழ ஆரம்பிக்குது. இது கூட வந்துட்டு அந்த பிரிட்ஜில் ஒரு 4-5 வண்டி இருந்திருக்கு. அந்த 4-5 வண்டியோடவே ஆட்களுமே அந்த ரிவருக்குள்ள
விழுந்துடுச்சு. அதுக்கப்புறமா அதில் இருக்கிற ஒர்க்கர்ஸ், கெனடியன் ஒர்க்கர்ஸ், மெக்சிகன் ஒர்க்கர்ஸ், இது எல்லாருமே வந்துட்டு அந்த ஆறுக்குள்ள விழுந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இது வரைக்குமே 6 பேர் வந்துட்டு இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த 6 பேருக்கு அப்புறமா இன்னும் அதை விட எண்ணிக்கைகள் அதிகமா இருக்கும். இன்னும் அந்த எண்ணிக்கைகள் கொடுக்கப்படவில்லை. இன்னும் மிஸ்ஸிங் கேசஸ் இன்னும் பெண்டிங்ல நிறைய இருக்கு. இன்னும் அதெல்லாம் எண்ணிக்கைக்கு வரல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் இந்த 2 நாள் போய்கிட்டு இருக்க நேரத்தில் இன்னமும் அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் நடந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸ்டில் இன்ன வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கு. இதோட தொடர்ச்சியா வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ஒரு விஷயம் பண்ணாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த 22 இந்தியன்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னால அந்த க்ரூ மெம்பர்ஸ், ஸோ அவங்களையுமே வந்துட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல இது அட்டாக்கா இல்ல ஆக்சிடென்டா அப்படின்றது பாக்குற நேரத்துல வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு கண்டிப்பா 100% ஆக்சிடென்ட் தான். ஏன்னா நாங்க இந்த மாதிரி பிரிட்ஜில் போய் இடிக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆல்ரெடி மேரிலாண்ட்ல இருக்கிற ஆபீசர்ஸ் கிட்டயுமே சொல்லிட்டோம். அதே போல பால்டிமோர்ல இருக்கிற ஹார்பர்லயுமே சொல்லிட்டோம். இந்த மாதிரி ஷிப் எங்களோட கண்ட்ரோல் இல்ல, எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது ஆயிடுச்சு. இன்னும் நாங்க அந்த ஸ்குவாட் பிரிட்ஜே வந்துட்டு நாங்க தானம் கிராஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு. மேபி ஏதாச்சும் ஒரு பை ஆக்சிடென்ட் நடக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ரூஃபோட அந்த க்ரூ மெம்பர்ஸ் வச்சாங்க முன்னாடி. பட் அதை வச்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஆஃபீஸர் ஒரு ஃபைனலா ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணாங்க. என்னன்னா, ஸோ இதை உண்மையிலே வந்துட்டு டெரரிஸ்ட் அட்டாக்லாம் எதுவுமே இல்லை. ஸோ உண்மையிலே கப்பல் வந்துட்டு அவங்க சோதனை பண்ணாங்க. சோதனை பண்ணதுல இது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ தான். ஸோ ஆன் டைம்ல ஜென்ரேட்டர் ஆன் ஆகாம ஸோ கப்பல் வந்துட்டு க்ரூ மெம்பர்ஸோட கண்ட்ரோலை தாண்டி போனதுனால க்ரூ மெம்பர்ஸ்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல அந்த ஷிப்பு போய் ஸ்குவாட் பிரிட்ஜை இடிச்சிருக்கு. ஸோ இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றது ஒரு ப்ரூஃபோடவே வச்சாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இங்கே க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்குவாட் பிரிட்ஜ்ன்றது முழுக்க முழுக்க ஸ்டீல் ஆனது. ஸோ அந்த ஸ்டீல்ல இருக்கிற ஆல்ரெடி அந்த இருக்கிற பிரிட்ஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதை ரெக்கவரி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ கூட நீங்க கூகுள்ல வந்துட்டு ஸ்குவாட் பிரிட்ஜ் அப்படின்றது ஒன்று போட்டீங்கன்னா அதை ரெட் கலர்ல வார்னிங் போட்டு இட் ஹாஸ் பீன் மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா SOS அப்படின்றது மாதிரி சொல்ல கூகுள்லயே வந்துட்டு போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு அவ்வளோ பெரிய ஒரு பிரிட்ஜ் 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கட்டப்பட்ட பிளான் பண்ணப்பட்டு 40 வருஷமா இருந்த ஒரு பிரிட்ஜ் வந்துட்டு இப்படி கொலாப்ஸ் ஆயிருக்கு. இப்போ திரும்பி இதை ரீபில்ட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 60 மில்லியன் அளவுக்கான ஒரு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜோ பைடன் சொல்லியிருக்காரு, அமெரிக்காவோட இது. ஸோ இதுக்காக எமர்ஜென்சியான ஒரு ஃபண்டை வந்துட்டு ரெடி பண்ணி இதுக்கான ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. பட் இது ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் கட்டும் போதே கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம்ன்றது ஆயிடுச்சு. பட் இப்போ அதை விடவே கம்மியாக தான் ஆகும். நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. பட் இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட் எடுத்து திரும்பி இந்த பிரிட்ஜ் கட்டுவாங்களா இல்லை வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவா ஒரு ரூட்ஸை வந்துட்டு போடுவாங்களா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசாக இருந்ததுனாலும் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பிரிட்ஜ் வந்து ஒரு கப்பல் இடிச்சதோடவே சரி அதோட முடிஞ்சு போச்சு. பட் அதுக்கப்புறமா நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல அந்த க்ரூ மெம்பர்ஸ் என்ன சொன்னாங்கன்ற ஒரு விஷயம் தெரியணும் இல்லையா? ஸோ அதை தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் உங்க கிளம்புறேன். அண்ட் தென் பை பை ஏபி.